ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை என்ன பண்ணலாங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அட்சய திருதியை பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. அட்சயம் என்றால் வளர்தல் என்று பொருள். சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வருகின்ற 3வது திதியான திருதியை திதியையே அட்சய திருதியை நாளாக நாம் இந்துக்கள் கொண்டாடுகிறோம், விழாவாக எடுக்கிறோம். இந்த நாளில் தான் பார்த்திங்கன்னா காவேரி தாய் பூமியை தொட்ட நாள், விநாயக பெருமாள் மகாபாரதத்தை எழுத தொடங்கிய நாள், பரசுராமர் அவதரித்த நாள், வனவாசத்தில் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்தது, மணிமேகலைக்கும் அட்சய பாத்திரம் கிடைத்த நாள், குபேரருக்கு சகல சம்பத்துகளும் கிடைத்த நாளும் இந்த நாளாகும். இன்னும் புராணங்களில் நிறைய கதைகள் உள்ளன அட்சய திருதியை அன்று நடந்த நிகழ்வுகள் பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்சய திருதி நாளில் தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, மகாலட்சுமிக்கு பிடித்த அனைத்து பொருட்களுமே நாம் வாங்கி வீட்டில் வைக்கலாம். தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது இல்லைங்க. தங்கம் வாங்கிறதுக்காக நிறைய பேர் வீட்டில் இருக்க தங்கத்தை கொண்டு அடகு வச்சுட்டு தங்கம் வாங்குறாங்க. இதனால இவங்களுக்கு தங்கம் பெருக போகிறதில்ல, இருக்கிற தங்கமும் கையை விட்டு போக போகுது. தங்கம் வாங்க முடியலன்னா வெள்ளியில் ஒரு மகாலட்சுமி டாலரை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணி கும்பிடுங்க. மகாலட்சுமிக்கு பிடித்தமான மகாலட்சுமி வாசம் செய்கிற உப்பு, அரிசி, பால், மஞ்சள் இது போன்ற பொருட்களை உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வாங்கிட்டு வைங்களேன். வீட்டில் ஒரு பால் பாயசம் வச்சு பூஜை பண்ணுங்க. மல்லிகைப்பூ, அது வெள்ளை நிறம் மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கி வச்சு மகாலட்சுமியை வீட்டில் உங்களால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பூஜையை பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க தங்கத்தை வாங்கி சேர்க்கலாம். ஆனால் தங்கத்தை சேர்க்கிற அமைப்பில் வாங்கணும். இருக்கிற தங்கத்தையும் விட்டுட்டு போகக்கூடாது. அடுத்து அடகு கடைக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச தானங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த கோடை காலத்தில் அந்த அக்னி நட்சத்திரத்தில் மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நீர் ஆகாரங்களை கொடுத்துட்டு வாங்க, பானங்கள் கொடுத்துட்டு வாங்க, நீர் பானங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கொடை வாங்கி கொடுத்தரலாம், விசிறி வாங்கி தரலாம், காலுக்கு காலணி வாங்கி தந்துட்டுருக்கலாம், வஸ்திரங்கள் வாங்கி தரலாம். உங்களால் என்ன முடியுமோ அந்த தானங்களை பண்ணிகிட்டே வாங்க. அன்னதானம் பண்ணிட்டு வாங்க, கல்விக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த தானங்களை அது அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு இப்போ தண்ணி கிடையாது, அதுங்களுக்கு சரியான பயிர் இல்லை, அதுங்களுக்கு தேவையான அதுங்க சாப்பிட்ற மாதிரி பொருட்கள் அதுங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. தண்ணி வைங்க, அதுவே பெரிய விஷயம். இதுபோல் நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பல்மடங்கு பெருகக்கூடிய ஆண்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் ஒரு தானம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சம்பாத்தியம் வருமானம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தானத்தை செய்ய உங்களால் முடியும். அப்போ இந்த தானத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த தானங்கள் பல்கி பெருகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் பெருகிடும். அப்போ அடுத்த அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் இன்னும் பெரிய வசதி வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஆண்டாக வந்துடும் உங்களுக்கு. அதனால் உங்களால் முடிஞ்ச பொருட்களை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை தங்கம் கொடுக்க முடிஞ்சால் தங்கத்தை கொடுங்க, வெள்ளியை கொடுக்க முடிஞ்சால் வெள்ளியை தாங்க, இல்லை பசு தானம் பண்ணுறதுனால பசு தானம் பண்ணிட்டு போங்க. ஏழைகளுக்கு பண்ணி கொடுங்க, பண்ணுங்க. ஏழை அந்தணர்களுக்கு பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. உங்களால் என்ன முடியுதோ எதனாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் மளிகை பொருளை வாங்கி தரலாம், உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அவங்க சமையலுக்காக வேண்டி சாப்பாடு செலவுக்காக வேண்டி பணத்தை கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு மளிகை பொருட்களை வாங்கி தர்றதோ இது போன்ற தான தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க. இந்த அட்சய திருதியை சிறப்பாக கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.